சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி, தமிழக அரசு ஊழியர்களுக்கு தற்போது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தற்போது வெளியாகியுள்ளது. அது என்ன செய்தி போன்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தமிழகத்தில் வருகின்ற ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகை கொண்டாட உள்ள நிலையில் தமிழக அரசு தமிழக மக்களுக்கு நன்மை அளிக்கும் விதமாக பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது. அதன்படி பொதுமக்கள் அனைவருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதாக அண்மையில் அரசு அறிவித்திருந்தது. இந்த நிலையில் தற்போது அரசு ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு போனஸ் வழங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பின்படி 2023-24ஆம் ஆண்டுக்கான சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு மிகை ஊதியம், சி மற்றும் டி பிரிவை சார்ந்த ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள் மற்றும் முன்னாள் கிராம அலுவலர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கிட 163 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அந்த வகையில் அனைத்து சி மற்றும் டி குரூப் ஊழியர்களுக்கும் ரூபாய் 3000 உச்சவரம்புக்கு உட்பட்ட தற்காலிக போனஸ் வழங்கப்படும். அதேபோல் கடந்த நிதியாண்டில் குறைந்தபட்சம் 240 நாட்கள் அல்லது அதற்கு மேல் பணிபுரிந்த முழு நேர மற்றும் பகுதி நேர ஊழியர்களை தவிர ஒருங்கிணைந்த ஊதியம் மற்றும் சிறப்பு ஊதிய விகிதத்தில் உள்ள ஊழியர்களுக்கு ரூபாய் 1000 சிறப்பு தற்காலிக போனஸ் வழங்கப்படும். அதே போல சி மற்றும் டி பிரிவை சார்ந்த ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள், முன்னாள் கிராம அலுவலர்கள், கிராம உதவியாளர்கள் மற்றும் அனைத்து வகை தனி ஓய்வூதியதாரர்கள் ஆகியோருக்கும் ரூபாய் 500 பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.